சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். எழுதியவர் என். ஹேமாவதி. அரசு பணியில் சேர்வது இன்றளவும் நம் இளைஞர்களுக்கு பெரும் கனவாக இருக்கிறது. ஓடி ஆடி வேலை செய்யும் காலத்தில் மட்டுமின்றி ஓய்வுக்கு பிறகும் அது தரும் பொருளாதார பாதுகாப்பே அதற்கு காரணம். திட்டங்களை வடிவமைப்பது முதல் அந்த மக்கள் நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது வரை பெரும் பங்காற்றும் ஊழியர்கள் மனக்குறையின்றி நிம்மதியாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அரசும் தம் நிதியில் பெரும் பகுதியை ஓய்வூதியத்திற்காக ஒதுக்குகின்றன. இந்தியாவில் 2003ஆம் ஆண்டு வரை ஒரு ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்தது. அதன்படி ஓய்வு பெறும் அரசு ஊழியர் கடைசி மாதம் பெற்ற அகவிலைப்படி மற்றும் அடிப்படை சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது. தவிர பணவீக்கத்துக்கு ஏற்ப அந்த ஓய்வூதியத்தில் மாற்றமும் செய்யப்பட்டது. அவர்களுக்கு பிறகு குடும்பத்தினருக்கும் மாதாந்திர ஓய்வூதியமும் பணிக்கொடை போன்ற பயன்களும் அளிக்கப்பட்டு வந்தன. இந்த ஓய்வூதிய திட்டத்தில் பயனாளர் பங்களிப்பு என்று எதுவும் இல்லை. 2003இல் இந்த ஓய்வூதிய திட்டம் மாற்றப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின்படி அரசு ஊழியர்கள் ஓய்வூதியத்திற்கென்று தங்கள் பங்களிப்பாக சம்பளத்திலிருந்து 10% வழங்க வேண்டும். அரசு 14% வழங்கும். இந்த தொகை உரிய அமைப்பு மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யப்படும். அரசு ஊழியர் ஓய்வு பெற்றவுடன் அந்த தொகையிலிருந்து 60% வழங்கப்படும். மீதமிருக்கும் 40% தொகையிலிருந்து கிடைக்கும் வருவாயில் மாத ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதிய தொகை எவ்வளவு கிடைக்கும் என்பதை வரையறுக்க முடியாது. ஊழியர்கள் மற்றும் அரசின் பங்களிப்பிலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நிதிய ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஓய்வூதியத்தை நிர்ணயிக்கும். 2004ஆம் ஆண்டுக்கு பின் பணியில் சேர்ந்த அத்தனை அரசு ஊழியர்களும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டார்கள். பெரும்பாலான மாநிலங்களும் இந்த ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தின. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். அனைத்து ஊழியர்களுக்கும் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். இந்த சூழலில் அரசு ஊழியர்களின் மனக்குறையை போக்கும் வகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறது மத்திய அரசு. கடந்த 24ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதுநாள் வரை ஊழியர்கள் மத்தியில் நிலவிய மனக்குறைக்கு தீர்வு தரும் வகையில் இந்த திட்டத்தை மத்திய அரசு வடிவமைத்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி ஓய்வுக்கு பிறகு கடைசி 12 மாதங்களில் பெற்ற அடிப்படை சம்பளத்தில் பாதி தொகையை மத்திய அரசு ஊழியர்கள் மாதாந்திர ஓய்வூதியமாக பெறுவார்கள். இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் 2025 ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும். 1/1/2004 முதல் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் உட்பட 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். இந்த ஓய்வூதியத்திற்காக அரசு ஊழியர்கள் தங்கள் சம்பளத்திலிருந்து 10% தொகையை பங்களிப்பாக வழங்க வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த அதே நடைமுறை இது. ஆனால் மத்திய அரசு தன் பங்களிப்பாக 18.5% வழங்கும். இந்த ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுவர். 10 வருடங்கள் சேவை செய்த ஊழியர்களுக்கு உறுதியான குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதம் 10,000 ரூபாய் வழங்கப்படும். 25 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பு 12 மாதங்களில் பெற்ற அடிப்படை ஊதியத்தின் சராசரியில் 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள். 10 ஆண்டுகள் முதல் 25 ஆண்டுகள் வரை பணியாற்றிய ஊழியர்களுக்கு அவர்கள் பணியாற்றிய ஆண்டுகளின் அடிப்படையில் ஓய்வூதிய விகிதம் நிர்ணயிக்கப்படும். பணவீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வூதியங்கள் அட்டவணைப்படுத்தப்படும். அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டுக்கு ஏற்ப நிவாரணப்படி வழங்கப்படும். ஓய்வு பெறும் நாளன்று உரிய கருணைத் தொகையுடன் மொத்தமாக பண பலன்கள் வழங்கப்படும். இது ஓய்வூதிய தொகையை பாதிக்காது. நடப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். அவர்களுக்கும் ஏற்கனவே பெறப்பட்ட பண பலன்களை கணக்கிட்டு உரிய நிலுவைத் தொகை வழங்கப்படும்.
இந்த திட்டம் ஊழியர்களின் விருப்பத்தின் பேரில் மட்டுமே வழங்கப்படும். ஓய்வூதியம் பெறுபவரின் மரணத்திற்கு பிறகு அவரது மனைவி அல்லது கணவருக்கு ஓய்வூதிய தொகையில் 60% வழங்கப்படும். இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தால் உறுதியான ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், உறுதியான குறைந்தபட்ச ஓய்வூதியம், கருணைத் தொகை, பணவீக்க அட்டவணைக்கு ஏற்ப பண பலன்கள் கிடைக்கும் என்று அரசு ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இத்திட்டம் பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஓய்வூதியம், அது தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக நிதித்துறை செயலாளராக இருந்த டாக்டர் சோமநாதன் தலைமையில் ஒரு குழுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைத்திருந்தார் என்றும், நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர் அமைப்புகளுடன் பேசி உலகின் பிற நாடுகளில் உள்ள திட்டங்களை பரிசீலித்து அக்குழு பரிந்துரைத்த இந்த ஓய்வூதிய திட்டம் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் கூறினார். மேலும் புதிய ஓய்வூதிய திட்டம் அல்லது தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை ஊழியர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மாநில அரசுகளும் தேர்வு செய்தால் 90 லட்சம் மாநில அரசு ஊழியர்களும் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார். சமூக வலைதள பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாட்டின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்கும் அனைத்து அரசு ஊழியர்களை நினைத்தும் நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் கண்ணியமான வாழ்வும் நிதி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து மத்திய அரசு ஊழியர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் மத்திய அரசுக்கு முதல் ஆண்டில் 6250 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் மத்திய அரசு இந்த திட்டத்தை காலத்தின் தேவை கருதி முன்னெடுத்திருக்கிறது. அரசு ஊழியர்களே மக்களின் சேவகர்கள். அரசு உருவாக்கி தரும் திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இவர்கள்தான். அவர்கள் நிம்மதியாகவும் உற்சாகமாகவும் தங்கள் பணியை ஆற்ற வேண்டும். அதற்காகவே இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மேலும் இந்த ஓய்வூதிய திட்டம் பணவீக்கத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும். அதேபோல மத்திய அரசின் இந்த தொலைநோக்கு ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு நிலையான ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியங்களையும் உறுதி செய்யும். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.